விஜய் தனது கட்சி கொடியை ஆரம்பித்த நாளிலிருந்து மிகப்பெரிய சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். விஜய் தனது கட்சி கொடியை ஆரம்பித்த அந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்ப அது சனி பகவானுடைய நட்சத்திரம். ஆனா தந்தி டிவியில் ஒரு பாலகிருஷ்ண ரெட்டின்னு ஒரு ஜோதிடர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு பூச நட்சத்திரத்தில் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு, விஜய்க்கு சந்திராஷ்டமம், அதனால் இன்னைக்கு நாள் சரியில்லை அப்படின்னு, இந்த சரியில்லை, அவரால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஒரு விளம்பரத்தை கொடுக்குறார், ஒரு விமர்சனத்தை கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க அத்தனை மீடியாக்களும், மூத்த பத்திரிகையாளர், அது மணின்னு ஒருத்தர் இருக்கார், அவரெல்லாம் கொஞ்சம் நெஞ்ச பேச்சு பேசல, நிறைய பேசுகிறார், அப்புறம் மாற்றி பேசுகிறார், அப்புறம் மாத்துறாரு, பேச்சு மாற்றி பேசுறாரு. முக்கியமாக ரங்கராஜன் பாண்டே, விஜய் 10 சீட்டு கூட வர முடியாது, விஜய் தனித்து நின்றால் 10 சீட்டு கூட வர முடியாது, 234 200 இடம் டெபாசிட் போயிடும் விஜய்க்கு அப்படின்னு சொல்றார். அடுத்து விஜய் ஏடிஎம்கே கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏடிஎம்கே விஜய் கூட்டணி வச்சா யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. முதல்ல அது ஏடிஎம்கே சேர அவருக்கு விருப்பம் கிடையாது. அப்போ ஏடிஎம்கே கூட்டணி சரி, அப்படின்னா டிஎம்கே ஓட்டு விழுகும், அதுக்காக அப்படி சொல்றது. அப்போ இப்படியெல்லாம் உலகத்தில் அத்தனை பத்திரிகையாளர் எல்லாருமே விமர்சன எதிர்ப்பு, உலக ஜோதிடர்கள் எல்லாருமே விஜய் 2026 வர முடியாது. முக்கியமாக குரு ஆதித்யான்னு ஒரு ஜோதிடர், அவர் அன்னைக்கு ரஜினிக்கு சொன்ன அரசியலுக்கு வர முடியாதுன்னு சொல்லி, இன்னைக்கு விஜய்க்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அரசியலுக்கு வர முடியாது, விஜய் 2031 தான் அப்படின்னு இப்படி ஒரு விமர்சனங்கள், ஒரு தவறான கணிப்புகள்லாம் கணித்து அதையெல்லாம் எல்லாத்தையும் தனித்து 36 கட்சிகளை எதிர்த்து தனித்து நின்று வெற்றி அடைந்தார். இது உலக சாதனை. இதை ஜனநாயக முறையில் ஏற்றுக்கொண்டு அவரை பதவியேற்க வைக்க வேண்டும் என்பதுதான் நியாயம். விஜய் சிஎம்மாக பதவியேற்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு நாளைய தினம் மாறுகிறது. அது 10/5/2026 என்று அந்த கிரக அமைப்பு மாறுகிறது. எனவே அந்த 10ஆம் தேதியோ அல்லது 12ஆம் தேதி, இந்த 2 தேதிகளுக்குள் கண்டிப்பாக தமிழக முதல்வராக நிச்சயமாக பதவியேற்பார் விஜய்.